என்ன என்னது அவன் எங்கிருந்து அப்படின்னா அவனுக்கு எந்த ஊர், அவனுக்கு எந்த நாடு, எந்த பகுதி. முன்ன அந்தன அந்தன என்னது நீன்னு அர்த்தம். அந்தன என்னது நீ. நம்ம பிரதிபெயர் சொல் ப்ரொனவுன்ல வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? ஹூவ படிச்சிருக்கோமா, ஹீய படிச்சிருக்கோமா, அந்த படிச்சிருக்கிறோமா, அந்த அன படிச்சிருக்கிறோம். வேற என்ன படிச்சிருக்கோம்? அன. வேற என்னது? அன. நான் எங்கிருந்து சொல்லுங்க பாப்போம். மின்ன சொல்லிக்கிட்டு மின்ன அன. அவள் எங்கிருந்து சொல்லுங்க பாப்போம். நீ சொல்லு. யூசுப். அவள். அவளுக்கு என்ன அர்த்தம்? அவள் அவள் எங்கிருந்து? எங்கிருந்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மின் ஐன ஹிய. நீ எங்கிருந்து சொல்லுவாங்க? நீ எங்கிருந்து? அந்த. நீனா நீக்கு என்ன வார்த்தை அரபில? அந்த. அந்த. அவன் எங்கிருந்து சொல்லுவாங்க? அவன் எங்கிருந்து? அவனுக்கு என்ன வார்த்தை? அவள். நான். அன. நான். நீ. நீ. நான். அவன். அவள். அவள். அவன். நான். நீ. நீ எங்கிருந்து? எங்கிருந்து? மின்ன அந்த. நான் எங்கிருந்து? அவன் எங்கிருந்து? அவள் எங்கிருந்து? இப்ப பேர் வச்சும் கேட்கலாம். ஏதாவது ஒரு பேர் வச்சு அவன் எங்கிருந்து இங்கிருந்து கேளுங்க பார்ப்போம். ஒரே நேரத்தில் கேளுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை பேரை சொல்லி கேளுங்க. அவன் எங்கிருந்து? அப்படி சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஒரு ப்ராக்டிஸ். மின்னாயினா செய்து, மின்னாயினா ஹாலிது, மின்னாயினா உஸ்மான், மின்னாயினா தல்ஹா, மின்னாயினா ஜுபேர், மின்னாயினா அப்படி அப்பாஸ், மின்னாயினா ஹாமிது, அந்த மாதிரி. புரியுதா? ஆனா மின் யாபான். பதில் சொல்லுமே எப்படி சொல்லணும்? நான். நான் எங்கிருந்து அப்படின்னு பதில் சொல்லு. இப்போ நீ எங்கிருந்துன்னு பதில் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? நான் எங்கிருந்தானே பதில் சொல்லுவேன். இப்போ நீ என்ன பார்த்து கேட்குற? நீ எங்கிருந்து? அப்போ நான் எப்படி பதில் சொல்லணும்? நான் ஜப்பான்ல இருந்து. அனமின் மினல் யாபான். அனமினல். அனமின் லண்டன். அனமின் அமெரிக்கா. அனமின் சீன். அனமின் திருவிதாங்கோடு. அனமின் கோட்டார். அனமின் குளச்சல். அனமின் கன்னியாகுமரி. அவன் கன்னியாகுமரியில் உள்ளவன். அவன் கன்னியாகுமரிக்காரன். எப்படி சொல்றது? உவாமின். எப்படி சொல்லணும்? உவாமின் கன்னியாகுமரி. அவன் கோட்டாத்துக்காரன். அவன் குளச்சக்கா. அவன் திருவிதாங்கோட்டுக்காரி. அவள். நீ. நீ மார்த்தாண்டம். நீ 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 பா. அந்த. அனனா. நீன்னு சொல்றது எப்படி சொல்லணும்? நீன்னா எப்படி சொல்லணும்? அந்த. அனன்னு அர்த்தம் குழப்பக்கூடாது. நான் தான் நல்ல திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டேன். நீங்கிறது என்னது? நான். அவன். அவள். அப்போ ப்ரொனவுன் வந்து ஞாபகம் இருக்குது. அதிகமாக நம்ம வழக்கில் பயன்படுத்துறது வந்து பேரை விட ப்ரொனவுன் தான் பயன்படுத்துகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ப்ரொனவுன் ரொம்ப அதிகமாக என்ன செய்வோம் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது முடிஞ்சா அம்மார் எங்கேருந்து? மின் ஐனா அம்மார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வாசிங்க. யாருக்கு வாசிக்க தெரியும்? உனக்கு வாசிக்க தெரியுமா? இனி வாசிக்கலாம். இனி உங்களுக்கு வாசிக்கலாம். நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுல்ல. நீ வாசி. ஆளுக்கு ஒன்று வாசிக்க. நீ வாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தனது. அந்த. அந்தனா
நீ அந்த என்னது குழப்பக்கூடாது. அவனுங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அவளுங்கிறதுக்கு என்ன வார்த்தை? நீங்கிறதுக்கு என்ன வார்த்தை? நாங்கிறதுக்கு என்ன வார்த்தை? இப்ப சொல்லு. நீ என்ன அர்த்தம்? பதில் என்ன? நான் ஜப்பான்ல இருந்து. நான் ஜப்பான்ல இருந்து. நீ அடுத்த வாசிமா. அடுத்துள்ளது பத்தியா கவனிக்கிறது இல்ல. அப்படின்னா அர்த்தம் சொல்லு. வெரி குட். பதில் சீனா சைனா. சீனா என்னது? சைனாக்கு அரபியில் எப்படி சொல்லுவாங்க? சீனா சைனான்னு அர்த்தம். அடுத்து நீ சொல்லுவோம். ஹாமித். ஹாமித்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து. எங்கே வேற. எங்கேன்னு கேட்கறது எப்படி? அது வெறும் ஐன. ஊரை கேட்கறது மின் ஐன. எங்கிருந்து? ஏப்பா நீ எங்கிருந்துப்பா அப்படின்னு கேட்பாங்களா? நீ எங்கிருந்துப்பா? அது நான் கோட்டாத்துல இருந்து, நான் ஐஎஸ்சிடில இருந்து அப்படி பதில் சொல்லுவல. அப்படிதான். அதே மாதிரி அரபியில கேட்கறது எப்படி? மின் ஐன. மினல் ஹிந்தி. ஹிந்தினா என்னது? ஹிந்தி. இந்தியா. இந்தியா. இந்தியாவுக்கு அரபியில் எப்படி சொல்லணும்? ஹிந்து. அடுத்து நீ சொல்லு பாப்பா. மினல் ஹிந்துனா தெரியுதல்ல? என்ன அர்த்தம்? அவன் இந்தியாவில் உள்ளவன். அவன் இந்தியாக்காரன். அவன் இந்தியாக்காரன். அடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே? அப்பாஸ் எங்கே? ஹரஜனா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல் ஃபேல் என்னது? ஹரஜ, வெளியே போயிருக்கிறான். ஹரஜனா அர்த்தம் வெளியே போயிருக்கிறான். வெளியே போயிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்டு, வெளியே போயிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்டு. ஹரஜனா வெளியே போயிருக்கிறான். அப்ப அடுத்து கேள்வி, ஐன தஹப. வெளியே போயிருக்கான்னு சொன்னா நம்ம அடுத்த உடனே என்ன கேட்போம்? எங்க? அப்ப போயிருக்காங்கிறதுக்கு என்ன வார்த்தை? தஹப. வெளியே போயிருக்காங்கிறதுக்கு என்ன வார்த்தை? ஹரஜ. போயிருக்காங்கிறதுக்கு என்ன வார்த்தை? தஹப. வெளியே போயிருக்கிறாங்கிறதுக்கு ஹரஜ. போயிருக்கிறான், வெளியே போயிருக்கிறான். ரெண்டு மேட்சான வார்த்தை. ஒன்று தஹப, இன்னொன்று ஹரஜ. அப்போ நம்ம ஒரு ஆள் வீட்டில் போய் கேட்கும்போது வெளியே போயிருக்கிறான்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? ஐன தஹப. ஐன என்னது? தஹப இலல் முதீர். யாரை பார்க்க போயிருக்காங்க? முதீர்னா ஹெட் மாஸ்டருக்கு சொல்லலாம், மேனேஜருக்கு சொல்லலாம், டைரக்டருக்கு சொல்லலாம். இதெல்லாம் முதீருங்கிற வார்த்தை பொருந்தும். அப்போ தஹப இலல் முதீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெட் மாஸ்டரை பார்க்க போயிருக்கிறான். ஹெட் மாஸ்டரை பார்க்க போயிருக்கிறான். ஹெட் மாஸ்டரை நோக்கி தஹப. வென்டு. வென்டு. தஹபனா வென்று, இலானா டு. வென்டு த ஹெட் மாஸ்டர். நீ அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்க, கவனிக்கல விதா. ஸ்கூலுக்கு ஒன்றும். அடுத்து யார் வாசிக்கிறா? யார் வாசிக்க தெரியும்? யார் இந்த சான்ஸ் யார் பயன்படுத்த? நீங்க வாசிங்க. ஐனனா எங்கே? தஹபனா போயிருக்கான். அலினா அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்? அலி எங்கே போயிருக்கான்? அலி எங்கே போயிருக்கான்? இதெல்லாம் நம்ம அப்போ இப்படி ஒன்று இருக்கு. எங்கேன்னு கேட்கறது ஒன்று இருக்கு, எங்கே போயிருக்காங்கிறது ஒன்று இருக்கு. ஹாமிது எங்க? எங்க ஹாமிது எங்க அப்படின்னா எப்படி கேட்போம்? எங்க? வெறும் வெறும் ஹாமிது எங்க, அது எப்படி கேட்போம்? ஐனா ஹாமிது. எப்படி கேட்போம்? ஹாமிது எங்க போயிருக்கான்? தஹப ஹாமித். ஐனா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. காலிது எங்க? காலிது. ஐனா காலித்.
காலிது எங்க போயிருக்கிறான்? ஐன தஹப காலித். புரியுதா இல்லையா? முஹம்மது எங்க? டக்குனு சொல்லுங்க. ஐன முஹம்மத். முஹம்மது எங்க போயிருக்கிறான்? ஐன தஹப முஹம்மத். ஐன தஹப முஹம்மத். எங்க போயிருக்கிறான்? இது நம்ம நிறைய தமிழ்ல யூஸ் பண்ற ஒரு பிரயோகம். அப்படிதானே? இல்லை, போயிருக்கிறான். அவன் இதை என்ன செய்யணும்? நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது மெயின்ல அரபிலையும் ஓடணும், அரபிலையும் சேர்ந்து ஓடணும். புரியுதா இல்லையா? அது நம்ம சும்மானாலும் சொல்லணும். தஹப போயிருக்கிறான். இலல் மிர்ஹாலி. எங்க போயிருக்கிறான்? டாய்லெட். அப்ப தஹப சொன்னா ஒரு இலா வரும். தஹப சொன்னா என்ன வரும்? கூட ஒரு இலா வரும். போயிருக்கிறான். எங்க போயிருக்கிறான்? இலா நாகர்கோயில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாகர்கோயிலுக்கு போயிருக்கிறான். மெட்ராஸுக்கு போயிருக்கிறான்னு சொல்லுங்க. தஹப இலா மദ്രാஸ். இப்படி பேர் சேர்த்து சொல்லுங்க. இப்படி முஹம்மது மெட்ராஸுக்கு போயிருக்கிறான். யாருக்கு சொல்ல தெரியும்? தஹபவுக்கு பிறகு பேரை போடணும். தஹபவுக்கு பிறகு பேரை போடணும். யாதான் ஒரு பேரை சொல்லி. அது முஹம்மது மெட்ராஸுக்கு போயிருக்கிறான். தஹப முஹம்மது இலா போடணும். என்ன பண்ணணும்? இலா மദ്രാஸ். சென்னைக்கு இது திருச்சிக்கு போயிருக்கிறான். யாரு? காலிது திருச்சிக்கு போயிருக்கிறான். தஹப காலிது இலா திருச்சி. தஹப காலிது ஈஸியா சொல்ல. அது மாதிரி இப்படி சொல்லணும். யாரு? ஹாமிது ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். ஹாமிது ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். இலல் மதரசா. ஸ்கூலுக்கு அரபியில் என்னது? மதரசா. மதரசாக்கு போறதுனால அதான், ஸ்கூலுக்கு போறதுனால அதான். அது அரபியில சொல்றோம், இது தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல ஸ்கூல். அப்படிதானா? அடுத்த கேள்விக்கு நீங்களே ஓனா பதில் சொல்லுங்க பாப்போம். யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு. மின் ஐனா அந்த. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஊர் பேரை சொல்லணும். எல்லாருமே உங்க ஊர் பேரை சொல்லுங்க. நான் இப்படி கேட்குறேன், உங்க எல்லார்ட்டையுமே தனித்தனியா கேட்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. மின் ஐனா அந்த. மின் ஐனா அந்த. மின் ஐனா என்ன அர்த்தம்? எந்த ஊருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மின் ஐனான்னு கேட்டாலே என்னது? நீ எங்கிருந்து. மின் ஐனா எங்கிருந்து. அந்தனா நீ. நீ எங்கிருந்து. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்க ஊர் எதுன்னு தான் இப்படி கேட்குறேன். இப்படி கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? உங்க ஊர் எது, நீ எந்த ஊர். அப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் சொந்த ஊரை சொல்லணும் அல்லது சொந்த இடத்த சொல்லணும். சரியா? எப்படி சொல்லணும்? அனமின் போட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அனமின். அனன்னு அர்த்தம்? அனமின் ஐஎஸ்சிடி, அனமின் கோட்டா, அனமின் திருவிதாங்கோடு, அனமின் கன்னியாகுமரி, அனமின் கொட்டாரம், அனமின் கோவளம். புரியுதா இல்லை? அனமின் இடலாக்குடி, அனமின் வடசேரி. இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யணும்? சொல்லணும். மின்னைனாந்த சொல்லுங்க பாப்பா. கரெக்டாக சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு ஆளு எல்லாரும் சொல்லுங்க. மின்னைனாந்த. அனமின் ஏதாவது ஒரு இடம் பேர் ஐஎஸ்சிடி. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். அந்த மின் பிலிப்பீன். நீங்கள் எல்லாம் உண்மையிலே பிலிப்பீன் நாட்டுக்காரங்கன்னே நினச்சிக்கிட்டு பதில் சொல்லுங்க. நம்மளாம் இப்போ பிலிப்பீன் நாட்டுக்காரங்க தான் இங்கே எல்லாரும் இருக்கிறோம். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறது ரெண்டாவது ஆன்சர். முதல் ஆன்சர் ஆமா நான் பிலிப்பைன் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த மினல் பிலிப்பீன். நாம் அனமின் மினல் பிலிப்பீன். அனமினல். இப்போ சொல்லுங்க. இல்லை நான் வந்து ஜப்பான் நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுங்க. மினல் யாபான். அனமினல். அனமினல் யாபான். அடுத்து ஒரு புதுமையான ஒரு கேள்வி வருது பாருங்க. மன் மின் மன் மின் மன் மின் மன் மின் மன் மினஸ்ஸீனி. யாருக்கு சைனா? உங்கள யாருக்கு சைனா? அப்படி கேட்போமா இல்லையா? யார் 10 ரூபா கொடுங்க அப்படி கேட்பாங்களா இல்லையா? யாருப்பா கன்னியாகுமரிங்க? அப்போ அதை கேட்குறது எப்படி? மண்மின் மண்மின் கன்னியாகுமரி, மண்மின் கன்னியாகுமரி அப்படின்னு இங்கே வந்து நின்றுட்டு ஒரு ஆள் கேட்குறாங்க மண்மின் கன்னியாகுமரி. அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? யாருக்குங்க கன்னியாகுமரி அப்படின்னு அர்த்தம். யாருக்குங்க? யார் கன்னியாகுமரியை சார்ந்தவர்? மண் மினசீன். சீனா சைனாவை சார்ந்தவர் யார்? சைனாவை சார்ந்தவர். சைனாலிருந்து இங்கே படிக்கிறது யாரு? சைனாலிருந்து
இங்கே படிக்கிறது யாரு? கன்னியாகுமரியில இருந்து இங்கே வந்து படிக்கிறது யாரு? குளச்சல்ல இருந்து இங்கே வந்து படிக்கிறது யாரு? புரியுதா இல்லையா? இணையத்துல இருந்து இங்கே வந்து படிக்கிறது யாரு? மண்மின் இணையம், மண்மின் கோட்டார், மண்மின் கன்னியாகுமரி, மண்மின் திருவிதாங்கூடு, மண்மின் குளச்சல். புரியுதா இல்லையா? அப்போ எல்லாருமே நீங்கள் நான் கேட்குறேன் மண்மின் மண்மின் கன்னியாகுமரி எல்லாருமே சொல்லுங்க. நான் தான் கன்னியாகுமரின்னு சொல்லுங்க. மின் கன்னியாகுமரி. மண்மின் கன்னியாகுமரின்னு அர்த்தம். யாருக்கு இங்கே கன்னியாகுமரி? உங்களை யாருக்குங்க? யார் கன்னியாகுமரிக்காரங்க? யார் கன்னியாகுமரிக்காரங்க? யார் இதில் திருவிதாங்கூட்டுக்காரங்க? அப்படி கேட்குறது எப்படி? யார் திருவாங்கூட்டுக்காரங்க சொல்லுங்க. மண்மின் திருவிதாங்கூட்டு. யாருக்கு இங்கே வந்து களியக்காலை? களியாக்கோடை. மின் ஐன ஹாமித். மின் ஐன. மின்னா என்னது? இருந்து. ஐனனா எங்கு, எங்கிருந்து. மின் ஐன எங்கிருந்து. ஹாமித் திரும்ப திரும்ப மின் ஐனா அந்தன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான். மின் ஐனா அந்த என்னது? மின் ஐனா அந்த என்னது? வேர் ஆர் யூ, உனக்கு எந்த ஊரு? அதே மாதிரி ஹாமிது எங்கிருந்து. அடுத்த கேள்வி, ஹாமிது எங்கிருந்து? நீங்க எல்லாரும் சொல்லுங்க. ஹாமிதுக்கு ஒரு ஊரை கற்பனை பண்ணி சொல்லுங்களேன். எப்படி சொல்லணும் பதில்? ஹாமிதுன், அந்த பேரை சொல்லியும் சொல்லலாம், ஊன்னு சொல்லலாம். ஹாமிதுன் மின் குளச்சல், ஹாமிதுன் மின் கோட்டார், ஹாமிது மின் கன்னியாகுமரி, ஹாமிது மின் திருவிதாங்கோடு, ஹாமிது மின் களியக்கவளை, ஹாமிது மின் இறை புதிர்கடை. புரியுதா இல்லையா? சொல்லுவீங்களா? வினைனா ஹாலித், உங்க ஃப்ரெண்ட் ஒருத்த ஹாலித். அவன் எங்க, அவனுக்கு எந்த ஊருன்னு நான் கேட்கணும். எப்படி கேட்கறது? எப்படி கேட்கறது? மின்னைனா ஹாலித். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்த, அவனுக்கு எந்த ஊருன்னு நீங்க கேட்கணும். எப்படி கேட்கணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஆளுக்கு பேர சொல்லி அவனுக்கு எந்த ஊருன்னு கேளுங்க பாப்பா. அரபில மின்னைனா ஆபிஸ், மின்னைனா கமிஸ், மின்னைனா ஃபயாஸ், மின்னைனா சாலிஃப், மின்னைனா. அப்படி புரியுதா இல்லையா? அப்போ பதில் சொல்லணும். அவங்க ஊரை பதில் சொல்லணும். எப்படி? சாலிஃபுன் மின் திருவிதாங்கோடு, கமீஸ் மின் கோட்டார், வேற அஃப்வான் சஃப்வான் மின் கொட்டாரம். புரியுதா இல்லையா? ஆத்திம். ஐன தஹப அப்பாஸ். இது இது யாருக்கு தெரியும்? இதுக்கு அர்த்தம் உங்களில் யாருக்கு தெரியும்? நீங்க நல்லா கவனிக்கிறீங்கன்னா பதில் சொல்லுவீங்க. ஐன தஹப அப்பாஸ்னா என்னது? அப்ப சொல்லுங்க. அப்பாஸ் வந்து கடைக்கு போயிருக்கான். அப்பாஸ் கடைக்கு. இலா சொல்லணும். என்ன சொல்லணும்? இலா துக்கான். என்ன சொல்லணும்? இலா. இலா மெயினா சொல்லணும். துக்கானுக்கு போயிருக்காங்க. பள்ளிக்கு போயிருக்கிறான். அப்பாஸ் பள்ளிக்கு போயிருக்கிறான். சொல்லுங்க. தஹப அப்பாஸ் நினல் மஸ்ஜிதி. கமீஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். பேர் என்னது? ஆத்திபா. பேர் சொல்லலைன்னா சொல்லலாம். இங்கிலீஷ் மாதிரி ஈ சொல்லுவோம்ல, ஈ சொல்ற இடங்கள்ல பூ சொல்லுவோம். ஷீ சொல்ற இடங்கள்ல என்ன சொல்லிக்கணும்? ஈய சொல்லுவோம். தஹப அலியுன் இலல் முதீரி. தஹப அலியுன் இலல் முதீர் அப்படின்னு அர்த்தம். தஹப அலியும் கிதாபை பார்க்கணும். தஹபன்னு அர்த்தம் போயிருக்கான். அலினா அலி போயிருக்கிறான். தஹப அலினா அர்த்தம். தஹப ஹாமிதுனா அர்த்தம். இலல் முதீர்னா ஹெட் மாஸ்டர் பார்க்க போயிருக்கிறான். ஹெட் மாஸ்டர் பார்க்க. அப்போ தஹப அலி இலல் முதீர்னா ஹெட் மாஸ்டர் பார்க்க போயிருக்கான்னு வைங்களேன். அதை மொத்தத்தில் கேள்வியாக்குறது எப்படி? அதஹப அஹமது இலல் முதீரி, அதஹப அலி இலல் முதீரி அப்படின்னா அர்த்தம் போயிருக்கானா? இப்போ நீங்கள் கேளுங்களேன். ஹாமிது ஸ்கூலுக்கா போயிருக்கிறான். இலல் மதரசத்தி. முஹம்மது கன்னியாகுமரிக்கா போயிருக்கான். அப்புறம் கமீஸ் தக்கலைக்கா போயிருக்கான். இலா தக்கலை. இலா தக்கலை. ஹாஃபில் நாகர்கோவிலுக்கா போயிருக்கான்.
இலா நாகர்கோயில். புரியுதா இல்லையா? இப்போ வந்து இன்ஜினியர் என்ன மெட்ராஸ் போயிருக்காரோ இன்ஜினியர். தஹபல் முஹந்திசு இலா மதராஸ். இலா மதராஸ். அல்லது சவுதி போயிருக்கிறாரா? டாக்டர் சவுதி போயிருக்கிறாரோ? ذهب الطبيب إلى السعودية. إلى السعودية. إلى المملكة العربية السعودية. போயிருக்கிறான். நான் பதில் என்ன? ஆமான்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? நஅம். நஅம் சொல்லிட்டு எப்படி சொல்லணும்? இலல் முதீர். இல்ல போகல அப்படின்னா லா மா ذهب إلى المدير. இல்ல அவன் ஹெட் மாஸ்டர் பார்க்க போகல. இப்போ இதை வாசிக்கணும். அடுத்து வர்றது என்ன செய்யணும்? நீங்கள் வாசிக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சரிதானா? அடுத்துள்ளது யார் வாசிக்கிறீங்க? நீங்கள் வாசிக்கணும். அல் குர்ஃப ஒரு வார்த்தை தனியாக வந்துச்சுன்னா அதுக்கு லம்மத்து தான் கொடுக்கணும். அல் குர்ஃப தூ. அல் குர்ஃப இந்த கடைசியில் உள்ளது என்ன சொல்லணுங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. சும்மா வரும்போது முன்ன பின்ன எதுவும் இல்லாமல் வரும்போது அல் குர்ஃப தூ. அடுத்து மீன் போட்டால் மீனல் குர்ஃபத்தி. அடுத்து நல்ல சத்தமாக சொல்லு. அடுத்து அடுத்து அமீன் இல்லையா அதில்? அல். அடுத்து இலல் மிர்ஹாவி. அடுத்து அலியா பானு. அடுத்து அல் பிலிப்பீன். பிலிப்பீன் எப்படி படிக்கணும்? பிலிப்பீன் எப்படி படிக்கணும்? அல் பிலிப்பீனு. அல் பிலிப்பீனு எப்படி படிக்கணும்? அடுத்துள்ளது அடுத்து அடுத்துள்ளது நீங்க தான் வாசிக்கணும். அர்த்தம் வச்சு வாசிங்க. வாசிச்ச அர்த்தம் சொல்லு சொல்லு சொல்லு. மண் சொல்லக்கூடாது. மீன் என்ன அர்த்தம்? எங்க இருந்து? அப்படின்னா she is from அவள் இந்தியாவை சார்ந்தவள். அடுத்து யார் படிக்கிறீங்க? மினல். மினல் ذهب إلى المدير. நல்லா பாரு. இலல் முதீரி. முதீரி சொல்லணும். முதீரி. கரஜனா போயிருக்கிறார். வெளியே போயிருக்கிறார். தஹபனா போயிருக்கிறார். கரஜனா மினல் ஃபஸ்ல்னா வகுப்பை விட்டு வெளியே போயிருக்கிறார். வகுப்பை விட்டு. கரஜ மினல் பைத்துனா அர்த்தம் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார். கரஜ மினல் மஸ்ஜித்னா அர்த்தம் பள்ளியை விட்டு வெளியே போயிருக்கிறார். கரஜ மினல் ஹம்மாம் பாத்ரூமை விட்டு வெளியே போனார். கரஜ மினல் மிர்ஹால். خرج من المطبخ. خرج من المطبخ. خرج من الغرفة. خرج المدرس من الفصل. அப்படின்னா அர்த்தம் வெளியே போயிருக்கு. வெளியே போய் வாதஹப எங்க போனாரு? போட்டு வெளியே போனாரு. போய் அங்கே தான் போனாரு. எங்க போனாரு? ஹெட் மாஸ்டரை பார்க்க போனாரு. ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிருக்கிறாரு. ஹெட் மாஸ்டர்கிட்ட இப்போ போயிருக்கிறாருன்னு வந்தால் இலா போடணும். போயிருக்கிறாருன்னு வந்தால் எங்கே போயிருக்கிறாரோ அதுக்கு கூட என்ன போடணும்? வென் டு சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? வென் டு. கோ டு. வென் டு சொல்கிறோமா இல்லையா? கோ கூட இதில் எப்படி டூ வருதோ டூ போடாமல் கோ சொல்ல முடியும் சொல்கிறோமா? இல்லை, கோ டூ தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் அரபியில் தஹப போட்டால் என்ன பண்ணணும்? இலா. வென் டூன்னு அர்த்தம். சரியா? அடுத்து வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டான். தஹபத் தாஜிரு இல துக்கான். என்ன அர்த்தம்?
கடைக்கு போயிருக்கிறார். அடுத்து யார் சொல்றா? அழகா சொன்னா பத்தியா? வெரி குட். ஹரக்கத்தெல்லாம் கரெக்டாக படிச்சீங்க, பெர்ஃபெக்டாக படிச்சீங்க. நீ சொல்லு பாப்போம். பாசிம் படி. நாலாவது உள்ளது ஹாமிதுன். ஹரக்கத்து ஹாமிதுன் மினல் குர்ஃபதி வதஹப இலல் ஹம்மாமி. என்ன அர்த்தம்? ஹாமிது ரூமை விட்டு வெளியே போய் பாத்ரூம் போயிருக்கிறான். ஓகேவா? அடுத்து படிப்புமா? அடுத்துள்ளது யார் பெர்ஃபெக்டா படிக்கிறா பாப்போம். வெரி குட், சூப்பரா படிச்சான். என்ன சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகா அர்த்தம் வச்சுட்டேன். யாரு கிளாஸ் ரூமை விட்டு கரஜனா வெளியே போயிருக்கிறான். மினல் பசலினா வகுப்பறையை விட்டு கிளாஸ் ரூம். அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுங்களேன். தாலிபு என்ன அர்த்தம்? தாலிபுனா ஸ்டூடெண்ட். தாலிபுனா என்னது? ஸ்டூடெண்ட். ஆசிரியருக்கு என்னது? யாரு? தாலிப். தாலிபுனா மாணவன். சூக்குனா என்னது? சூக்கு யாருக்கு தெரியும்? சூக்கு கடைக்கு என்னது? துக்கான். சூக்குனா மார்க்கெட். சூக்குனா என்னது? சந்தை, மார்க்கெட்டு. சந்தைன்னு சொல்லணும்ல. சந்தை, சந்தைக்கு போயிருக்கான், மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், மார்க்கெட்டு போயிருக்கிறான். ஸ்கூலை விட்டு வெளியேறி மார்க்கெட்டுக்கு சென்றிருக்கிறான். அடுத்து யார் படிக்கிறா? வெரி குட், வெரி குட். சரி, பொருத்தமான கன்ஜங்ஷன் எடுத்தா இணைச்சொல், இணைப்பு சொல் என்ன போடலாம்? அல் கிதாபு அல் மக்தபான் இருக்கு. புத்தகம், புத்தகம். மக்தபா மேஜ, மேஜையின், மேஜையின் மீது சொல்லணும். அப்படிதானா? புத்தகம் டேஸ் மேஜை அப்படின்னா புத்தகம் மேஜை மீது தான் பொருத்தம். அப்ப என்ன வரணும்? அலல். அடுத்து அத்தாலிபு மாணவன், வகுப்பு டேஸ் என்னது? ஃபில் ஃபஸ்லி. தகவ போயிருக்கிறான், ஹாமிது போயிருக்கிறான் பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்துக்கு, பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறான். அந்த இக்குன்னு சொல்றோம்ல, அதுக்கு எது பொருத்தமா இருக்கும்? இலா. ஏன்னா தகப்பா வந்தா இலா வரும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹாமிது போயிருக்கிறான். எதற்கு? பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறான், யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறான். ஸ்கூலுக்கு போயிருக்கிறான்னு எப்படி சொல்லணும்? இலல் மதரசத்தி. பள்ளிக்கு போயிருக்கிறாங்கிறது எப்படி சொல்லணும்? இலல் மஸ்ஜிதி. அடுத்து முதியனாரு ஹெட்மாஸ்டர், ஹெட்மாஸ்டர் வெளியேறி இருக்கிறார், வெளியே போனார். எதை விட்டும்? எதை விட்டும்? மதரசாவை விட்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்லணும்? மினல் மதரசத்தி. எப்படி சொல்லணும்? மினல் மதரசத்தி. அப்ப ஹரஜாவுக்கு பிறகு வர்ற பொருத்தமான கன்ஜங்ஷன் மின். தஹபாவுக்கு பிறகு வர்றது இலா. அப்ப தஹப முஹம்மத், இலா. எப்படி வரணும்? என்ன தஹப வந்தா என்ன வரணும்? ஹரஜா வந்தா என்ன வரும்? மின். அந்த வினைச்சொல் தஹப என்ற வினைச்சொல்லுக்கு பிறகு இலா, ஹரஜ என்ற வினைச்சொல்லுக்கு பிறகு மின். அப்ப தஹப முஹம்மதுன் டேஸ் அஸ்ஸீன் அப்படின்னா என்ன வரும்? என்ன வரும்? இலஸ்ஸீனி.
இல்லை இல்லை இல்லை, இதுல இருந்து இதுக்கு போயிருக்கான், இதுல இருந்து இதுக்கு போயிருக்கான். மினஸ்ஸீனி ذهب محمد من الصين إلى اليابان. சைனால இருந்து எங்க போயிருக்கிறான்? ஜப்பானுக்கு போயிருக்கிறான். முஹம்மது சைனால இருந்து ஜப்பானுக்கு போயிருக்கிறான். சைனால இருந்து நாகர்கோயில இருந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறான். முகம்மது நாகர்கோயில இருந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறான். மின் நாகர்கோயில் எங்கிருந்து? மின் நாகர்கோயில் இலா கன்னியாகுமரி. மின் நாகர்கோயில். அடுத்த புது வார்த்தைகள்லாம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. அல் மதரசத்து என்ன அர்த்தம்? அல் ஃபஸ்ல், அல் ஹம்மாம், அல் மிர்ஹாம், அல் மத்பஹ், அல் குர்ஃபத்து, அல் ஜாமிஅத்து, السوق، اليابان، الصين، الهند، الفلبين، المدير، ذهب போயிருக்கிறாரு. خرج வெளியே போயிருக்கிறார். ஃபீ அலா மின் இலா இதுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. என்ன இதெல்லாம் எந்த வகையை சார்ந்த? ஹுரூஃபு ஜர்ருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஹுரூஃபு ஜர்ரு. 4 அண்ணன் சொல்லுன்னா என்ன சொல்லணும்? இது ஏன் ஹுரூஃபு ஜர்ருன்னு பேர் அப்படிங்கிறது அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க சொல்றேன்.